ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 டம்ளரு புழுங்க அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டம்ளரு புழுங்கல் அரிசியை கொட்டிக்கலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி கொட்டிக்குவோம். பருப்பு கொட்டிக்குவோம். இப்போ இதை நல்லா 3 தடவை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் எடுத்து நல்லா ஊற வைக்கணும். பயிர் நல்லா 1 மணி நேரம் ஊறினா தான் சீக்கிரம் நல்லா பயிர் வேகும். ஊறிட்ட பிறகு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கழுவிட்டு இந்தமாரி ஊற வச்சுக்கணும். நல்லா 1 மணி நேரம் ஆகட்டும். அரிசியும் பருப்பும் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுது. இங்கே பாருங்கள். இப்போ பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கரை வச்சுட்டோம். குக்கர் காஞ்ச உடனே இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான். குக்கர் காஞ்சிடுத்து. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றிட்டோம். இது கூட நெய் போட்டுக்குவோம். கொஞ்சம் இவ்வளோ அளவு போட்டுக்கணும். எண்ணெய் நெய் கூட உருவிட்டு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். காஞ்ச மிளகா ஒரு குண்டு மிளகா இருந்தால் போட்டுக்குங்க. 4 போட்டுறேன் நான். ஒரு முழு பூண்டு உரித்து பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். நறுக்கி நீட்டாக அதை போட்டுக்குவோம். அப்போ தான் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். போட்டுக்குவோம். இந்தமாரி பொடியாக வெட்டி வச்சுக்கணும். போட்டுட்டு கிண்டி விட்டுக்கணும் நல்லா. இது கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு டீஸ்பூனு மிளகு போட்டுக்குவோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சின்ன வெங்காயத்தை கூட ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். அப்போ ருசியாக இருக்கும். கிண்டி விட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். போட்டுக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. இப்போ இது கூட 1 டீஸ்பூனு மஞ்சள் போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்குவோம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுது. இது கூட 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டுக்குவோம். இதுக்கு காரம் அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக போடணும்.
போட்டு கிண்டி விட்டுக்கணும் நல்லா. இது கூட வந்து தூள் பெருங்காயம் போட்டுக்குவோம் கொஞ்சம். ஒரு 1/4 டீஸ்பூனு போட்டுட்டு கிண்டி விட்டுக்கணும். இப்போ எல்லாம் வதங்கிடுது. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்தோம். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 டம்ளர் பருப்பு எடுத்தோம். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். மொத்தம் வந்து 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நீங்களும் அதுமாரி ஊற்றிக்கிங்க. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்குவோம். கல் உப்பு போட்டுக்குவோம். இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாகுதுன்னு பார்த்துக்கின்னு தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் வந்து இதில் வந்து போட்டுக்குவோம். இப்போ வந்து அரிசியை போட்டுட்டோம். இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து உப்பு காரம்லாம் வந்து கரெக்ட் பார்த்துக்கணும். சரியாகத்தான்னு பார்த்துக்கணும். இது கூட வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து வெட்டி வச்சுக்கிறேன். போட்டுக்க வேண்டியதான். கூடிய பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். இதுமாரி பொடியாக வெட்டி போட்டுக்கணும். கிண்டி விட்டுக்க வேண்டியதான் நல்லா. இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். ஏற்கனவே போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாக இருக்கும். போட்டுட்டு ஒரு கிண்டிக்குவோம் லைட்டாக. அரிசி கொஞ்சம் வெந்துடுது. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் போது குக்கர் மூடியை போட்டு விட்ருவோம். வந்து குக்கர் மூடியை போட்டு விட்டுக்கிறேன். ஒரு 2 விசில் வரட்டும், பார்ப்போம். ஒரு விசில் வந்துருக்கு. ரெண்டாவது விசில் வந்துடுது. இது முடிஞ்ச உடனே நிறுத்திக்க வேண்டியதான் அடுப்பை. இப்போ வந்து அடுப்பை நிறுத்திட்டோம். இப்போ வந்து குக்கரை வந்து திறக்கக்கூடாது. நல்லா வந்து விசில் வந்து நல்லா இறங்கிட்ட பிறகு அப்போ தான் திறந்து தெரியும். நல்லா தம்மாக இருக்கும். அப்போ தான் இப்போ வந்து குக்கரில் விசில் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா அருமையாக வந்துக்குதுங்க. சாப்பாடு பொல பொலன்னு இருக்குது. ஆஹா, பருப்பு சாப்பாடு சூப்பர். வந்து தட்டில் வந்து சர்வை பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுது. இது கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஊறுகாவும் கொஞ்சம் வத்தல் வச்சுக்கிறேன். இது கூட உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு
இல்லைனா கத்திரிக்காய் வறுத்து எண்ணெயில் வறுத்து வச்சா கூட நல்லாயிருக்கும். இதுமாரி எல்லாத்தையும் வறுத்து வச்சுன்னு இது கூட பருப்பு சாதத்தை கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஒரு ஊறுகாவும் வத்தலும் வச்சுக்கிறேன். நல்லா சூப்பராக வந்து இருக்குது. இதேமாரி நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக.